இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போலாம் நம்ம ரெகுலராக கண்டினியூவாக வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஒரு ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவேங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்ம ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாங்க. கடைசியாக இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல தெளிவு அப்படிங்கிறது கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். சரி, ஓகே. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்குது, என்னென்ன செய்யலாம், நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது செய்யலாம் அப்படிங்கிறலாம் ரொம்ப துல்லியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த ஒரு வகையில் கிரகங்களுடைய ராஜா சூரியன் சிம்மராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தம் பெற்றிருக்கு. 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசி போகிறாரு. பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்காரு. புத்திகாரகன் புதன் சிம்மத்தில் இருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசியில இருந்து 19ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்ரமாகவும் இருக்காரு. ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த ஒரு மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், இந்த ராசி மாற்றங்கள், இந்த வக்ரம் இது எல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி 6ஆவது இடம். அது திரும்ப நாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. குரு பகவான் வந்துட்டு 6ஆவது வீட்டில் தான் இருக்கார், ருணரோக சத்துருஸ்தானத்தில். அது ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் அவர் 6ல் இருக்கார். அப்படிங்கும்போது மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 10 ரூபா கையில் காசு இருக்கும், திடீர்னு செலவாகி போயிடும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கையில் காசு இருக்காது. என்னடா நேற்று காசு வச்சுருந்தேன் இன்றைக்கி காசு இல்லை, டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 நாள் காசு இருக்குது, ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு காசு இல்லை, அப்புறம் 5 நாளைக்கு காசு இருக்குது, அப்புறம் 10 நாளைக்கு காசு இல்லை. இந்த மாதிரி தான் மாதம் அப்படிங்கிறது ஓடுது. ஒரு 10 ரூபா கையில் வச்சுருக்கவே முடியலையே. எல்லோரும் ஒரு செலவு அப்படின்னா கையில் கொஞ்சம் காசு வச்சுருக்காங்க, மிச்ச மீதி வச்சுருக்காங்க, வண்டியில் புரியல, வங்கியிலலாம் காசு சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளால் மட்டும் ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. திடீர்னு ஒரு செலவு வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது? வாழ்க்கை இப்படியே ஓடி போயிருமா? எதாக இருந்தாலும் போயிட்டு எமர்ஜென்சினா அடுத்தவன்ட்ட கடன் வாங்குற மாதிரி தானே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் பொழப்பு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. 10 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறது மிச்சம் வைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கா ஜோசியரே அப்படின்னா இல்லை. ஒரு விதமான குழப்பம் அப்படிங்கிறத கொடுக்குது. ஏதாவது செய்யணுண்டா, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தால் இன்னத்தை நல்லா இருக்க போகுது, அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேணும். எல்லாரும் மாதிரியும் நம்ம கொஞ்சம் ஒரு 10 ரூபா கையில் வச்சுட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதற்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே காசு வச்சுருப்பான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா 5 பைசா எடுத்து தர மாட்டான், வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிடுவானுங்க. அது நமக்கு ஒரு விதமான சங்கடத்தை கொடுக்கும். நம்மக்கிட்ட காசு இருந்தால் யாருக்கு நான் உதவி செய்கிறோம், அப்படியே தான தர்ம பிரபு மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் உதவுகிறோம், ஆனால் நமக்கு கஷ்டம் நான் ஒருத்தனை செய்ய மாட்டேங்கிறானே அப்படி சொல்லிட்டு தோணும். எப்போதுமே காசு வந்தால் இனிமே நமக்குன்னு காசை நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு என்ன வரும். ஆனால் வந்தால் அது செய்கிற வேலை கிடையாது, அதை மறந்துடுறது. நேற்று கஷ்டப்பட்டோமே, இன்றைக்கி நேற்று போயிட்டு காசுக்காக இன்னமே 4 பேர்ட்டு அசிங்கப்படுத்தமே, இன்றைக்கி இருக்குது சேர்த்து வைப்போமே அப்படிங்கிற எண்ணம் வராது. வந்தோடனே அப்படியே தவுலத்தா நீ சாப்பிட்றியாத, உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு 4 பேர் கல்லி அரைச்சிட்டு வெறும்பையோடு வீட்டுக்கு வந்தால் தான் ராத்திரி நிம்மதியாக தூக்கம் வரும். அப்படி ஒரு மனநிலையில் இருப்பீங்க.
அப்படிப்பட்ட சூழலில் தான் எந்த ஒரு மாதம் அப்படிங்கிறதுக்குள்ளே வரீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 17ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அப்போ 17ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை அப்படிங்கிறது தொடருது. ஏன்னா அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று பகை கிரகம் இல்லைங்களா. இதில் ஒன்றோட ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத வீண் பழி வம்பு வழக்கெல்லாம் கொண்டாந்து வந்து நம்ம தலையில் ஏற்றி விட்டுறோம். இந்த வெளியில் போகிற ஓனான வீட்டில் விட்ட கதையாகிரும். அதனால் எங்கேயாவது வம்பு சண்டை நடந்தால் விலைக்கு விடுறேன், இல்லை பஞ்சாயத்து பண்ண போகிறேன், இந்த வேடிக்கை பார்க்க போகிறோம் கூட சொல்லிட்டு அந்த இடத்த தலை வச்சு படுக்காதீங்க. அவனோ கூட கெட்டு போகிறான், என் பொழப்பே இங்கே நாருது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் புதன் இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும், கன்னியில் சுக்கிரன் நீசத்தில் இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும். இந்த 2 கிரகமும் 19ஆம் தேதி மாறுது பார்த்தீங்களா. அதன் பிறகு அற்புதமாக இருக்கும். சரி, இந்த சுக்கிர பகவானோட நீசம் என்ன செய்யும், ராசிக்கு அவர் பகை கிரகம் நீசம் அடைகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது தான். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலே அதிகாரிகளோட ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். பரவாயில்ல, ஏதோ பணத்துக்குள்ள கஷ்டம், இல்லை பொருளாதார ரீதியாக கஷ்டம் அப்படின்னா கூட ஆஃபீஸில் அதிகாரி கொஞ்சம் கடுமையாக தன்மையாக பேசுகிறான், ஆஃபீஸில் தான் நிம்மதியாக வேலை செய்கிறேன், என்ன ஒன்று 10 ரூபா அசுவம் அட்வான்ஸு கொடு, சம்பளத்தை ஏற்றி கொடு அப்படின்னா ஏற்றி கொடுக்க மாட்டான். மற்றபடி தேன் தடவி பேசி நம்மக்கிட்ட வேலை மட்டும் வாங்கிடுவானுங்க. சரி, இப்போது நம்ம நேரம் சரியில்லை இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பகிச்சிக்க வேணாம். எப்படி சொல்கிறது, அவன் மட்டும் தான் நமக்கும் முழுசாக சப்போர்ட் இருக்கான். ஏதோ அர்ஜென்சிக்கு ஏதாவது எப்படி சொல்கிறது, அர்ஜென்சிக்கே ஒரு 10 ரூபா பணம் கேட்டா அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறானே, அது வரைக்கும் நல்ல மனுஷன் அப்படி சொல்லிட்டு நினச்சி வாழ்க்கையை ஓட்டிடுங்க. சுக்கிர பகவான் வந்துட்டு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வந்துடுவார் 19ஆம் தேதி அன்னைக்கு. அப்போது அவர் வந்துட்டு எங்கே வராரு உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு ஆட்சி பெற்று வர போகிறாரு. 19ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை அப்படிங்கிறது மாறுது. அதோட 17 இந்த சூரியன் சனி அப்படிங்கிறது பார்வை முடிஞ்சிருது. 19 சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால காசு பணம் ஒரு 10 ரூபா சந்தோஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி கொஞ்சம் கடன் இருந்தால் அடைக்கலாம். ஒரு நகை நட்டு வாங்கி போடக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு யோகம். ஏதோ ஒரு சொத்து பற்றி ஏதாவது ஒரு ஆடு மாடை விற்கிறேன், இல்லை ஒரு பிளாட்டு இருக்குது, பூர்வீக சொத்து ஒன்று வந்தது பாகம் போட்டு வைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ல் இருக்கார். இந்த 7ல் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யோகம் தான். படித்து முடித்த பிள்ளைங்க ஏதாவது இருக்காங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். பிள்ளைய ஒருத்தன் இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல பிள்ளை தான், பொறுப்பான பிள்ளை தான், ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல, அவனும் எங்கெங்கேயோ அலையிறான், எனக்கே பார்க்க சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி சில பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கும். வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, வண்டி வாங்கி கொடு, கம்ப்யூட்டர் வாங்கி கொடு, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறது. தினம் செலவுக்கு ஒரு 500 கொடு, 200 கொடு, 300 கொடுன்னு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட வீட்டில் பொறுப்பாக வளர்ந்துடும். சரி, நம்ம தாய் தகப்பன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நமக்காக கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது, எவ்வளோ நாள் தான் நம்மளும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்து வேலைக்கு முயற்சி செய்வாங்க. வேலை கிடைச்சிரும், உதிரி வருமானம் பெருகும். அந்த ஒரு வகையில் ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் இந்த செவ்வாய் அதனால் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். காலையில் ஒரு வீட்டில் சோறு, மதியம் ஒரு ஊரில் சோறு, ராத்திரி ஒரு ஊரில் சோறு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த சுற்றிக்கிட்டே அலுப்பு தட்டி போகும். பயணத்தால் பலன் இருக்கா ஜோசியர் அப்படி கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. அதாவது அலுவலகத்தில் ஏதாவது வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை விட்டாங்க அப்படின்னா நீங்களாகவே போயிட்டு என்ட்ரி ஆயிடுவீங்க, நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு 10 ரூபா வருமானம் கிடைக்கும். நல்லது ஒரு பேரும் கிடைக்கும். உடல் உழைப்பு கடின உழைப்பு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லபடியான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 19 தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் புதன் இருக்கார். ராசிக்கு 7க்கும் 10க்கும் ஒரு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 9க்கு அதிபதி சூரியனோட இணைகிறாரு. அதனால் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது வரும். ஒரு 17 நாளைக்கு, 18 கிடையாது, அடுத்த 19ஆம் தேதி மறுபடியும் வந்துட்டு இவர் கண்ணிலேயே சூரியனோட சேர்ந்துருவார், ஒரு ஆட்சியிலே உட்காந்துருவார். அப்படிங்கிறதுனால தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சு அப்படின்னா தொழில் தொடங்கி போடுங்க. நான் கேரண்டியாகவே சொல்லிவிட்றேன். இந்த தாராளமாக நீங்கள் துவங்கலாம். ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கேன், எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவனுக்கு வேலை செஞ்சு எவ்வளோ தான் கொடுக்குறது, நானே ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் ஜோசியரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா தெரிஞ்ச தொழிலை கண்ணை மூடிட்டு தொடங்கிறீங்க. தெரியாத தொழிலை தொடங்கக்கூடாது. அதுக்கு ஜாதகம் தேவையில்லை, சொந்த அறிவு இருந்தால் போதும். ஜஸ்ட்டு தெரிஞ்ச தொழிலை தொடங்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த யோகம் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதை தொடங்கிறீங்க. கூட்டு தொழில் இந்த ஒரு காலகட்டத்தில் வேணாம். ஏன்னா குரு 6ல் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் பகையை தேடி கொடுத்துருவார். கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை விரிவு செய்வதற்கு உண்டான வேலைகள் அப்படிங்கிறத பாருங்கள். சரி, அடுத்து என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இன்னொரு 10 ரூபா முதலீட்டு போடலாமா அப்படின்னு
யோசித்து ட்ரை பண்ணுங்கள். தொழில் வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட ஒரு ஆடு மாடு வாங்குகிறேன், கோழி வாங்குகிறேன், ஒரு பண்ணை ஒன்று வைக்கிறேன், இல்லை ஒரு டிராக்டர் வாங்குகிறேன், விவசாயத்தை நவீனப்படுத்துகிறேன், ஒரு போர்டு ஒன்று போடலான்னு இருக்கேன், இந்த மாதிரி முயற்சிகள்லாம் இறங்கலாமா அப்படின்னா தாராளமாக இறங்கலாம். நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி பெரியதொரு பாதிப்பு எதுவும் இல்லை. என்ன ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4வது வீட்டில் ராகு இருக்கார். இந்த ராகு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாரு. கொஞ்சம் அவங்கள நாம் கவனிச்சுக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் உரிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் செக் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. தினமும் குளிச்சுட்டு ஜஸ்ட்டு குல தெய்வத்தை மட்டும் மனசில் நினச்சி வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய வேலைகள்லாம் தொடங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு கருப்பு கொண்ட கடலையால் சுண்டல் செஞ்சு நைவேத்தியமாக படைச்சி விநாயகரை வணங்கிட்டு அன்னைக்கு ஒரு 9 ஏழைகளுக்கு ஒரு அன்னதானம் அந்த மாதிரி தான் பண்ணுங்க. செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பிற்பகுதி உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு காலமாக நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம்.